புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவிற்கு கோப்புகளுடன் வந்த முதலமைச்சர் ரங்கசாமி கையோடு ஆளுநரிடம் அவற்றின் கையெழுத்து பெற்ற ருசிகர சம்பவம் நடைபெற்றுள்ளது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் இளவமதன் விவரம் என்ன? தேவா, புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. தேர்தலின் போதே இவர்கள் அறிவித்த முக்கிய அறிவிப்பு என்ன, வாக்குறுதி என்னவென்றால் மாணவர்களுக்கு, அதாவது +2 மற்றும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவது என்ற திட்டம். இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் கோப்பை தயார் செய்து பலமுறை அனுப்பும் அதிகாரிகள் அது அலட்சியம் காட்டியதாக 2 மாதங்களுக்கு முன்பு அரசு விழாவில் அவர் கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார். இந்த நிலையில்தான் இன்று பொங்கல் விழா நடைபெறும் ஆளுநர் மாளிகைக்கு அந்த கோப்புடன் முதலமைச்சர் வந்தார். காலை 8 மணிக்கு விழா துவங்கியதும் முதலமைச்சருக்காக பலமுறை தொலைபேசி மூலம் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே முதலமைச்சர் விழாவுக்கு வர துவங்கிய இந்த நிலையம் காலை 10 மணிக்கு தான் அவர் ஆளுநர் மாளிகைக்கு வந்தார். வந்தவுடன் பொங்கல் பானை வைத்து பூஜை நடந்தது. அந்த பூஜையை முடித்துக் கொண்டு சர்க்கரை பொங்கல் கொடுத்து ருசித்தார். தொடர்ந்து தன் கையில் வைத்திருந்த கோப்பை ஆளுநர் காட்டிய பொழுது, வழக்கமாக ஆளுநர் கையெழுத்திடுவது ஆளுநர் அறைக்கு சென்றுதான் கையெழுத்திடுவார்கள். ஆனால் இன்று இந்த விழா அரங்கிலேயே முதலமைச்சர் தன்னுடைய கோப்பை ஆளுநர் காட்டி கையெழுத்து பெற்றார். அதில் ஒரு கையெழுத்து என்னவென்றால் மாணவர்களுக்கு லேப்டாப், மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்கு கோப்பை கையெழுத்து வாங்கியிருக்கிறார். அடுத்ததாக பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு வழங்கும் பொங்கல் பொருட்களுக்கு 500 ரூபாய் வழங்குவதற்கு ரேஷன் கார்டில் ஏற்கனவே அனுப்பப்பட்டது. அதற்கு கூடுதலாக ஒரு தொகையை கூடுதலாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்து அதற்கான கோப்பிலும் ஆளுநரிடம் பெற்றிருக்கிறார். எவ்வளவு கூடுதல் தொகை வழங்கப்படும் என்பது முதலமைச்சர் பின்னர் தெரிவிப்பார் என்று கூறப்பட்டது. இந்த விழாவை பொறுத்தவரை முதலமைச்சர் பொங்கல் விழாவை தன்னுடைய கோப்பில் கையெழுத்து வாங்கும் முக்கிய வேலையாக அதை பயன்படுத்திக் கொண்டார். இந்த திட்டத்தின்படி 17,000 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்க இருக்கிறது. 43 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் கையெழுத்து பெற்றிருக்கிறார். இந்த விழாவை பொறுத்தவரை பொங்கல் விழாவில் முதலமைச்சர், அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்றாலும் எதிர்கட்சிகளான காங்கிரஸ், திமுக போன்றவை பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேவா, இளவமதன், வழக்கமா இது ஒரு அறைக்குள்ள நடக்கக்கூடிய சமாச்சாரம். 2.5 வருஷமா அந்த கோப்பு பெண்டிங். மீடியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு பிரஷர்ல வேற வழி இல்லாம தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் கையெழுத்து போட்டாங்களா? இத்தனை வருஷம் காத்திருந்த ஃபைல் இப்ப திடீர்னு சைன் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நிச்சயமாக இந்த கோப்புக்கு முதலமைச்சர் நேரடியாக, வழக்கமாக கோப்புகள் அதிகாரிகள் வட்டமாக தான் சுற்றி அனுப்பப்படும். ஆனால் முதலமைச்சர் கையிலே எடுத்து வருகிறார் என்பது என்ன வர முக்கியத்துவம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதற்காக நான் பல முறை ஆளுநரும் சந்தித்திருக்கிறேன், அதிகாரிகளும் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இருப்பினும் இந்த கோப்பு ஏன் நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று அரசு விழாவில் நேரடியாக ஆளுநரை வைத்துக் கொண்டே முதலமைச்சர் இந்த குற்றச்சாட்டை வைத்தார். இது தொடர்பாக சபாநாயகரும் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுந்தபோது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரப்படும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக அதிகாரிகள் மட்டத்தில் பெரும் அலட்சியம் இருந்ததாக முதலமைச்சர் நேரடியாக இந்த அரசு விழாவில் ஏற்கனவே குற்றச்சாட்டினார். இந்த நிலையில் தான் இந்த கோப்பை தானே தயாரித்து தன்னுடைய கையில் கொண்டு வந்து பொங்கல் விழா அரங்கில் இந்த மேடையை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவமதன்.